Praise the Lord. Anybody feeling hot? Yeah, I can feel people fanning themselves. Yeah, I also feel very hot. But I pray that you will feel the heat of God. Amen. I really want, maybe, who knows, by the end of today, maybe most of us might feel the heat of God. That's my desire. A special touch from God, an encounter with God. Sorry, sister. கர்த்தருடைய தொடுதலை நாம் உணர வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை அனலாய் நாம் ருசிக்க வேண்டும். We're going to look at the Word of God. I'm going to continue the topic that I started a couple of weeks ago about the power of God, the God who heals, a miracle-working God, a supernatural God. So I'm going to continue that theme today because it's been challenging me. I've been delving into the scriptures. The more I read, the more I feel that we haven't seen that power of God. I know that a few of us have this special touch from God. God has healed us, but it seems to be like an exception. So we're going to continue that theme today. கர்த்தருடைய மகா வல்லமையை நாம் இதுவரை சரியாய் அனுபவிக்கவில்லை என்று நான் உணர்கிறேன். இந்த நாளிலும் அவருடைய வல்லமையை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க போகிறோம். But before that, last time when I spoke, one lady came and said, "Well, brother, you didn't allow me to say anything." So you have an opportunity now to share whatever the Lord has done in your life. It may be healing, it may be God's been with you during a difficult time, or whatever. So why don't we share the testimony? Right? I won't give too much time. இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சுகத்தை அவருடைய வல்லமையை அனுபவித்திருப்பீர்களானால் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள சிறிது நேரம் நான் தருகிறேன். இந்த சகோதரி தான் எனக்கு ஏசினவர். அவ அன்பா ஏசுவா. நாமத்துக்கு சோத்திரம். போனவரமாக இந்த மெசேஜ் கேட்ட அப்புறம் எனக்கு இருக்க முடியாமல் போயிட்டு கண்டிப்பாக அவருடைய கதைக்கு வரும்போது கதைச்ச அப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த இடத்துக்கு வரும்போது சில நேரத்தில் இந்த கை முழம் வளர்ந்து எல்லாம் வீங்கி நடக்க முடியாமல், ஆனால் நான் போகும்போது அல்லேலூயா ஆமென் ஒரு நோவும் ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக அடிப்படை வேலைக்கு போயிட்டு வருவேன். அப்படி கற்றற்ற வல்லமையை பரிசுத்தமாக நான் இந்த இடத்துல உணர்வு. அதனால தான் ஓடி இந்த சர்ச்சுக்கு வாரம். தேங்க்யூ. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ், ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகலான்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஹீல் பண்ணுவார் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. காரணம்னு சொன்னால், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஃபீவர்னா, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், மாத்திரை சாப்பிடணும், அதுவும் ஏதாவது உள்ளுக்குள்ளே போய் சம்திங் டு டூ அண்ட் தென் இட் வில் ஹீல் அப்படின்னு தான் என்னோட எண்ணம் இருந்துச்சு. அல்லது ஏதாவது நம்ம போடிக்கு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி. பட் சும்மா வெறுமனை ஆண்டவன் செபிச்சு அவர் ஹவ் யூ வில் டூ தட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. பட் எல்லாம் ஆன்லைன் சொன்னாங்க, நான் நம்பலை. பட் எனக்கு ஒரு பெரிய ஹெடேக் இருந்துச்சு. ஐ மீன் மைக்ரேன். அது எனக்கு ஒரு 12 இயர்ஸ் அது ரொம்ப நான் சஃபர் பண்ணேன். ஒரு 3 times ஜஸ்ட் ஐ ட்ரை டு கமிட் சூசைட் மை செல்ஃப். அந்த மாதிரி ஐ வாஸ் லெக்சரர் பிஃபோர் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை டிகிரி. அதுக்கப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஃபெயிண்ட் ஆகி வந்திருக்கேன். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ். சில நேரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் சோரில் அப்படியே முட்டி இருக்கிறேன். கீழே அப்படியே ஜஸ்ட் ஐஸ் டு ரோல் அந்த ஃப்ளோர். அப்புறம் வந்துச்சுன்னா 3 days கண்டினியூவாக இருக்கும் எனக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், டாக்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன், ஸ்பெஷலிஸ்ட்டில் மீட் பண்ணேன். எல்லாமே மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. ஹெவி டோஸ் ஒரு 1000 mg 2000 mg எல்லாம் போடும்போது அது போட்டால் கூட ஒரு 8 hours கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அகெயின் இட் வில் கம். ஒரு 2 weeks நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஜஸ்ட் ஐ வாஸ் சஃபரிங் ஃபார் 12 years. ஸோ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கல. ஆனால் விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி வேறு எந்த வழியும் இல்லை எனக்கு. ஸோ தேர் வாஸ் நோ அதர் ஹோப். ஓகே
why can't we try Jesus for healing? Not only for the eternal life, why not for healing as well? அப்புறம் வந்து விசுவாசிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதாவது உலகத்தில் எந்த டாக்டரும் டாக்டர் இப்போ இருந்திருக்கலாம், பட் எனக்கு அந்த பர்டிகுலர் டயத்தில் எந்த டாக்டர் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சுகத்தை இயேசு கொடுத்தேன். என்னுடைய மகத்துக்கு கூட ஒரு விருதில் கொடுத்த அந்த ஒரு பெரிய வேதனை இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கொஞ்சம் பேச முடியாமல் இருந்தேன், தொண்டையில் நோவு கலக்க இல்லாமல் இருந்தேன். ஆனாலும் வேலைக்கு லீவும் எடுக்கையில் சட்டில் இரவுல படுக்கக்குள்ள ஆண்டவரோட பேசுவேன். நீங்கள் தான் எங்களுக்கு வைத்தியர், நீங்கள் தான் எங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். அதனால இந்த 3 நாளும் மருந்தும் இல்லாமல் ஆண்டவர்களுக்கு சுகத்தை தந்தார். நான் ஒரு வருடம் தெரியாது வியர்த்தம் என்று அதுபடியாக கடவுளோட மகிமைக்கு எங்களுக்கு வைத்திருக்கிறபடியாக நன்றியோடு. Praise the Lord. I've felt this in my life so many times. He is powerful, so nobody can deny it. We feel it all the time. Amen. Praise the Lord. Shirani. இன்றைக்கு ஆக்சுவலி நான் வீட்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிருக்க வேண்டியதான். கடலுக்கு முன்பாக இந்த சர்ச்சில் கடல் தொடர்ந்து வச்சதுக்கான நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் இயர் ஆக்சுவலி எனக்கு 2 இயராக எனக்கு இருக்கவில்லை. எத்தனையோ விதமான டெஸ்ட்டுகளுக்காக போய் வந்து, ஆனாலும் கடவுள் எனக்கு கைவிடாமல் காத்திருந்தார். இந்த ஜனவரியில் கட்டாயம் டாக்டர் சொன்னார்கள், கட்டாயமாக ஒரு ஆப்ரேஷன் செய்தால் தான் நமக்கு இந்த வயிற்றில் இருக்கிற பெயின் மாறுபட்டு சொன்னார்கள். அதுக்காக நான் ஜூன் 23 வந்து நாங்கள் கன்சர்ன் ஃபார்ம் சைன் பண்ண வேண்டியிருந்தது, ஜூலை ஆப்ரேஷன் என்று. அது ஆப்ஷன் எக்ஸாம்ஸ்க்கு பிறகு. ஆனாலும் கடவுள் பெரிய கிருபையால் அந்த ஜூன் 26 ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதை நான் அது மிஸ் பண்ணப்பட்டுட்டு அது ஹாஸ்பிட்டல் கால் பண்ணிக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணப்பட்டது. அடுத்தது அந்த சண்டே 29th ஜூன் ஐ திங்க் மூலமாக இந்த மெசேஜ் டைம் நான் சர்ச்சுக்கு வரைக்கும் நான் ப்ரே பண்ணி கொண்டு வந்தேன். கத்தாவே இந்த ஆப்ரேஷன் செய்கிறதா இல்லையா, நீர் எனக்கு இந்த மெசேஜ் மூலம் பேசுன்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். அன்றைய சகோதர மகன் அதை பற்றி இந்த மெசேஜில் ஹீலிங்கை பற்றி கடவுளை விட சுகம் தந்தாருன்னு சொல்லி எனக்கு அதில் அன்றைக்கு சொன்னார். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் எனக்கு அந்த நோயிலேருந்து ஒரு விதமான அந்த சர்ச்சுக்கு வந்து யோசிச்சுட்டு எப்படி எனக்கு லிம்பிட் கேளாதபடி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஈவன் அந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கிற ஸ்டெப்பில் போய்க்கிற கூடி நான் ஜெபிச்சு கொள்வேன். அவ்வளோத்துக்கு எனக்கு நோய்க்கணும். ஆனால் இன்றைக்கு கம்ப்ளீட்டாக கடவுளை எனக்கு சுகத்தை மண்டே நான் எழுப்பி டியூஸ்டே எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. கன்சல்ட் ஃபார்ம் சைன் பண்ணுற அப்பாயின்மெண்ட் அதை கேன்சல் பண்ணி டியூஸ்டே இந்த மண்டே நான் எழுப்பி நான் ஸ்ரீக்கு சொன்னேன், எனக்கு கடவுள் எனக்கு கம்ப்ளீட் வந்துட்டேன். டியூஸ்டே நான் கால் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணினேன். அதுக்குள்ள வேலைக்கு கொஞ்சம் 3 months மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ சொன்னேன், எனக்கு சாதாரணமாக இந்த மெசேஜ் அங்கே சாட்சியாக சொல்லி நான் மேனேஜர் சொன்னேன், எனக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணப்பட்டது, எனக்கு இந்த மெடிக்கல் லீவ் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அன்றைக்கி உண்மையாகவே அந்த என் வேலையில் என்னை பற்றியாக காய்ச்சி எனக்கு என் விசுவாசத்தை பற்றி காய்ச்சதுக்கு நான் உண்மையாக கற்றுக்கு நான் சொல்லுறேன். கத்தருடைய நாமம் வேலையிலேயே மாற்றப்பட்டதுக்காக நான் கற்றுருக்கேன். Still here. Because we always say we serve a risen God. God's not dead. No, He's not dead. We need to release the power of God in our services, during our worship. We need the power of God to touch all of us. And God touched, the power of God touched Shirani, the power of God touched Esther, Stella, the power of God touched Brother Johnson. Variada. It was not disturbed. Nearly 6 years before, I had a double vision. That's when I was young and particular times, work for times. After like, I was really upset and I was like, just say to God, like, you go 1 second and the part that for the years apart, or 1 month I had that vision. I just prayed and now everybody prays for me and அது மறந்தே எடுக்காம லைக் எப்படி சுகமானது தெரியாமல் அது சுகமாயிடுச்சு. இப்போ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனக்கு கண்ட I thank God for that. Praise the Lord. 6 years before. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையால் நான் அதிகமாக ஒவ்வொரு இயரும் பரிசுத்தமோலே எடுக்காமல் கடந்து போனேன். 2 வீக்ஸ்க்கு முதல்ல எனக்கு வயிற்று பேர்னிங்காக இருந்தது, ஒரே ஸ்டமக் பேர்னிங்காக இருந்தது 2 வீக்ஸாக.
அப்போ பீப்புள் சொன்னாங்க, இந்த சிஸ்டர் சொன்னாங்க மில்க் மேக்னீசியம் பண்ணி குடின்னு சொல்லி அப்படி குடிச்சிருக்கேன். ஆனால் லாஸ்ட் வீக் கம்யூனியன் சைஸில் ஆண்டவர் நான் கம்யூனியன் எடுக்கும்போது சொன்ன, தேவனே உங்களோட ரத்தத்தை உங்களோட ரசத்தை நான் பானம் பண்ணும் பொழுதே இன்று நாளிலிருந்து எனக்கு அப்படிப்பட்ட வலி வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரை என்னை கெஞ்சி அந்த நேரத்தில் ஜெபிச்சு அந்த ரசத்தை அப்பத்தை உண்டேன். இன்று தொடக்கம் அது வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான வலியும் இல்லாமல் என்னை சுகப்படுத்தினார். I think we will share one day. There is power for healing because the blood is for our salvation, to clean our soul. The body was broken for us to get healed. அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகள்னால் சுகமாகிறோம். அவருடைய தழும்புகள், அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டபடினால் அந்த நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, I'm not surprised. We heard this communion. We heard this testimony about communion. Varia, sister. Praise the Lord. ஃபேமிலியாக இந்த சபைக்கு வர துவங்கி ஒரு வருடமாக போகிறது. பிரதர் கமலுக்கு தெரியும், சபைக்கு வர துவங்கும் போது எவ்வளோ மன கஷ்டம், அப்புறம் நிறைய பிரச்சனைகளோடு வந்தேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை தண்டி ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்கள் பிரச்சனையெல்லாம் 175% நிறைவேற்றி வச்சிருக்கிறார். 25% தான், அதையும் ஆண்டவர் எனக்கு அதை செய்வார். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். பட் அது ஆண்டவர் எனக்கு தந்தது அளவில்லாத சொத்து சமாதானம். அந்த சமாதானத்துக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இதுக்கு முதல் எனக்கு சமாதானம் பண்ணால் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் இப்போ அதை உணர்ந்து இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்கு. ஆமென். ஆண்டவர் அடிக்கடி சொன்னார்ல, பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், துணர்ச்சியா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எத்தனையோ தடவை எத்தனையோ நோவுகள் வந்திருக்கு. கையில சரியான நோவு ஒரு 9 months இருந்திருக்கு. சில விடையில மார்னிங்ஸ்ல கையை உயர்த்தி கூட ப்ரஷ் கூட பண்ணிடாத மாதிரி. ஆனால் நம்ம ஒவ்வொருக்குமே சொல்லல, ஆண்டவருடைய தன்மைகளாக குணமானு சொல்லி அந்த கையில வச்சு ப்ரே பண்ணி வந்தேன். அதே மாதிரி மிட்ட கையில வந்தது. அதே நேரம் எனக்கு தொண்டையில ஒரு எரிவு ஒரு 6 years இருந்தது. ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு எரிவு. அதே நேரம் சில வழியில எனக்கு தொண்டை கதைக்கு அடைக்கிறது. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் அந்த நோவு வரும்போதெல்லாம் அவருடைய கையை வைத்து அவருடைய தழும்புகளால் குணமாகன்ற வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டு வந்தேன். இருந்த இடமே தெரியல. டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லா நோவும் எனக்கு இது அப்படியே போய்விட்டது. அதே நேரம் நான் இதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஹீலிங்கை பற்றி எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆண்டவர் எப்போ தன்னுடைய சரீரத்தில் அந்த அடிகளை எடுத்து உங்களுடைய நோய்களுக்காக அந்த அடிகளை எடுத்த அதே நேரம் அந்த பாவங்களுக்காக அவர் மரித்த போது அந்த ரத்தம் உங்களோட பாவங்களை கழுவுற அதே நேரம் உங்களுக்கு சுகமும் அதே நேரம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வெளிப்பாடு கிடைத்த அந்த கொஞ்ச நாளுக்குள்ள தான் இந்த மெசேஜ் ஹீலிங்கை பற்றி கேட்ட. அதுலேருந்து எனக்கு முழு உறுதிப்பாடும் கிடைத்தது. அதுக்காக நான் கர்த்தரை சொல்றேன். இப்போ கேட்ட பிரகாரமாக ஆண்டவருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டு வார. There's a season. There's a season. There's a spiritual season. The spiritual season now is that we embrace the power of God. ஆவிக்குரிய இந்த காலங்களில் நாம் கர்த்தருடைய வல்லமையை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். And we need to embrace that because God is raising up people who are asking questions, who are asking like the psalmist was saying, ஆண்டவரே பூர்வ காலத்துல உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டமே, உம்முடைய வல்லமை எங்கே ஆண்டவரே? Where are you? Where is your power? அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருகிறார். Hallelujah. We need the power of God. We want the Holy Spirit, that power. The Bible says, நீங்கள் தரித்திருங்கள், உங்களுடைய உன்னதத்திலிருந்து வல்லமை வரும். Until you get the power from heaven, wait. And the Bible says that power, the Greek word says dunamis. Dunamis, you know what that means? Dynamite.
சொல்லுங்க. வெடிகுண்டு போல டைனமைட்னா வெடிகுண்டு போல வல்லமை உடையது ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்பது. பரிசுத்தாவியின் வல்லமைக்காக காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அதை அனுபவிக்க வேண்டும். Very சாட்சி. Anybody else? I've been so encouraged by all these testimonies. Pastor Kamal, I think we should do it on a regular basis. And I was so encouraged after the last meeting. Pastor Kamal came and told me, Mainana, from now on, we are going to have a healing service every month. Hallelujah. Hallelujah. We are going to have a healing service every month. Please make sure you bring your friends who may not be Christians, bring them here for healing. Because God is going to touch them. God is going to perform miracles. God is going to show them that He is well and truly a miracle working God, a supernatural God. Amen. ஒவ்வொரு மாதமும் சுகமளிக்கும் ஆராதனையை நாம் நடத்த வேண்டும். கர்த்தரை அறியாதவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்திலே வெளிப்படும். அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். இன்ஃபெக்ஷன் வந்தது. நான் எப்படி வேலைக்கு போகணும்னு சரியான கஷ்டமாக இருந்தது. Every 5 minutes I had to go to toilet. So I went to the doctor. They gave me a medication. I didn't take any medication. God healed me properly for anything. Even I went to the next day to work. It's a 12-hour visit. I had a really nice time. I didn't have anything at all. I really praised God. Amen. இது எப்ப நடந்தது sister? Last week. Last week. Praise the Lord. Amen. I couldn't stand without, going to toilet. It's very, if you're going to walk, you can't do that. So I just praised God every minute. Even that day, I was praising God 24/7. It's a miracle for me because I didn't do God like that 24 hours to pray to God because sometimes I don't have a time. So I make the time for the God every day in my life in the future. Thank you. Praise the Lord. Where are you? Any more? It's so good to share testimonies because the Israelites, when they crossed River Jordan, God said, keep some monuments there. Keep some monuments. So when your children ask you, you can say the goodness of the Lord. You can say what the Lord has done for us. That's very biblical. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை அவர்கள் கடந்த பொழுது கர்த்தர் அவர்களிடம் சொன்னார், ஒரு நினைவு சின்னத்தை அந்த இடத்திலே வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் இது எதற்காக என்று கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களை வழி நடத்தினார் என்பதற்கு சாட்சியாய் நீங்கள் சொல்லும்படியாய் அதை வையுங்கள் என்று கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், பேசினார். Because the more that we share testimonies of how God has done a mighty thing in our lives, it encourages each other. And it brings in some kind of expectation within us that when we come to worship God, we come with expectation that God can heal, that God is a supernatural God, that God is a miracle working God. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இயற்கைக்கும் அப்பாற்பட்டவர். அவருடைய வல்லமையினால் நம்மை சுகப்படுத்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை நாம் துதிக்கிறோம். And when there is no expectation, when we don't expect, nothing happens. நாம் எதிர்பார்ப்போடு அவரை ஆராதிக்கவில்லை என்றால் ஒன்றும் நடைபெறாது. நாம் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்கும் பொழுதுதான் அதை நாம் அனுபவிக்க முடியும். If I don't expect God to heal me, if I don't expect God to touch me, nothing happens. Nothing happens. கர்த்தர் என்னை தொடுவார், கர்த்தர் என்னை விடுதலை பண்ணுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை என்றால் ஒன்றும் அங்கு நடைபெறாது. So that's why I would urge the church, share your testimonies. Don't be afraid. Don't get scared. Don't be worried about, what terminology to use. I can't speak or whatever. Just say what the Lord has done. That will encourage others. There will be expectation. And the Holy Spirit and God will be so pleased that our people, His people, are sharing the testimonies of the Lord. Hallelujah.
கர்த்தருடைய சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அநேகரை உயிர்ப்பிக்கிறது, அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். எனவே நாம் தயங்காதபடி கர்த்தருடைய சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு செய்த அற்புதத்தை அநேகரிடம் சொல்லும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. Amen. Amen. Anybody else? Praise the Lord. Sister Rebecca. I returned from my daughter only at about 12 o'clock today, and he said he's not feeling well. And he said that, I'm not coming to church today. I said, are you coming to work tomorrow? Yeah. I said, oh, it's funny. And I didn't want to argue. I came to my room and I got very ready from church, and I prayed and said, Lord, you will heal me, Lord, and you will make it possible to come to church. And I was getting dressed, and he said, Mommy, shall I come to church? I said, yes. And he's here. Amen. Praise the Lord. Hallelujah. Should we just sing a song before we start the worship? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். Just one verse and just let உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே, நீர் இன்றும் நம்ம மத்தியிலே உயிரோடு ஆண்டவரே அசைவாடி கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே நமக்காக விட்டு சென்றீர் ஆண்டவரே. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் உங்களை தனிப்பட்டவர்களாக நான் விடமாட்டேன், உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று சொன்ன அந்த தேவன் நமக்கு அந்த தேற்றரவாளனை தந்து, தேற்றரவாளனை மாத்திரமல்ல அவருடைய வல்லமையினால நம்மை நிரப்பி நம்முடைய சபையின் மத்தியிலே ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டு வருவதற்காக ஆண்டவரை துதிப்போமா? சபையாக எழுந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருந்தவர் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனை தந்தவர் ஆண்டவரே, நீர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரே, உமக்கு துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தொட்டு உம்முடைய மக்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தொட்டு ஆண்டவரே அந்த வியாதிகளை அகற்றின உம்முடைய அந்த வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நொறுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேதத்திலே பார்த்து வாசித்து நம்முடைய மனதிலே ஆண்டவரே ஏதோ நீர் வல்லமை உள்ளவர் என்று ஆண்டவரே எங்களுடைய அறிவு மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நம் மத்தியிலே ஆண்டவரை கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகின்றீர் ஆண்டவரே. நம் மத்தியிலே ஆண்டவரை நீர் கிரியை செய்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அந்த வல்லமையின் ஆண்டவரை தொடுதலை ஆண்டவரை அறியும்படியாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே it shouldn't be just a knowledge, Lord, knowledge about your power, but I pray, Lord, that this will be an experience in our lives, Lord.
Lord. Every single person, Lord, that we will experience your power, that we will experience the mighty hand of God, Lord. Oh, Jesus, please, Lord, help us, Lord. Open our eyes, Lord. Open our ears, Lord. Open our mind, Lord. Oh, help us, Lord. Help us receive your power, Lord. Help us, Lord, live with your power, Lord. Help us see your mighty works amongst us, Lord. Hallelujah. We thank you, Holy Spirit, that you are here. Lord, we thank you that you are here amongst your people. You are here to bless your people, Lord. We thank you that you are, as I pray, that you are placing your hand on every single person here and you are touching them, Lord. Oh, I thank you, Holy Spirit, for your power. Oh, I thank you, Holy Spirit, that you are speaking to every single person here today. Oh, thank you, Holy Spirit, that you are healing every single person, Lord. You are a powerhouse, Lord. You are a mighty God, Lord. You can do things, Nandure. If so, Mandure, Katalina Nikamandure. Oh, oh, let your kingdom come, Lord. Let your kingdom come here right now, Lord. Let your kingdom come. Oh, hallelujah. Hallelujah. We pray for your kingdom. We pray for your kingdom to descend upon us right now, Lord. Descend upon us, Holy Spirit. Hallelujah. 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 அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்கும்படியாக இந்த வழியை கட்டளை கொடுக்கிறேன். Jesus name. Oh, நன்றி ஐயா. Oh, hallelujah. பலவானை கட்டுகின்றோம். இயேசுவின் நாமத்திலே பலவானை கட்டுகின்றோம். Oh, ரபக்கீரவா. ஆண்டவரே, Lord, we plunder hell. Lord, we plunder hell with your power today, Lord. Oh, let there be rejoicing, Lord. Let there be rejoicing in people today, Lord. Oh, hallelujah. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Amen. When we speak about his power, when we speak about the might, when we speak from the word, he always shows up. He's not there to support the pastor or support the preacher or anything, but he's there to support his word. His word doesn't fail. His words are true. So I'm going to speak the topic about healing and miracle. The more, as I mentioned to you before, the more I research it, the more the desire is growing within me. And now I think I was thinking about when Sister Foster, Faith Foster, she spoke about Acts of the Apostles, chapter 2, and it all came back because they, I think Ethos, they believe in the power of God. They believe, and she was saying about what I don't know whether you used to remember. I remember her saying that somebody was speaking in tongues. She was speaking in tongues in the service, and she was speaking in a language that she didn't know. And there was a guy who was Turkish. Was it Turkish? And she was speaking in Turkish, and that spoke to that man. So we have a wonderful God, and we have a supernatural God, and I am so excited about him doing mighty things amongst us. I think it's time for us not to feel comfortable. I've been praying, Lord, please make me uncomfortable. It doesn't matter. It doesn't matter, make me uncomfortable. I don't want to just come to church, listen, say a few prayers and then go. No, I want God to touch me. I want God to show me how powerful He is. I want to be afraid. I want to be afraid of His power. Don't you want to? That's what I'm praying now. Lord, show me your power. I want to be scared. கர்த்தருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கும் பொழுது
அவருக்கு பயப்படும் பயம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அந்த வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு சகோதரி வந்து இந்த இடத்திலே அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அந்நிய பாஷை இங்கு இருந்த ஒரு சகோதரர் டர்க்கிஷ் சகோதரர் பேசுகிற ஒரு பாஷையை அவர்கள் பேசினார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை அப்படியாய் பலிபீடத்திலிருந்து புறப்படும். அப்படி இனிமேல் ஒவ்வொரு முறையும் அப்படியே செய்யப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அனுபவிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். So next time we come to church, pray a small prayer in your heart. Lord, show me your power. Lord, those days, who was saying the Old Testament prophet? Nanum payanthu nadungur. Moses was saying, Nanum nadungur, because I have seen the power of God. I can't face it. It is so awesome, absolutely awesome. Nanum payanthu nadungur. We all need to experience that. We all need to long for that. Lord, when we come to the service, we want to have that encounter with God. Lord, show yourself. And I very often now I'm thinking about Jacob, who was saying he was fighting with God. Lord, unless you bless me, I'm not going to let you go. Where's the fighting spirit? கர்த்தரோடு நாம் ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பொருத்தனையை செய்து நாம் வர வேண்டும். கர்த்தாவே, நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் இந்த நாளிலே உம்முடைய பாதத்திற்கு உம்முடைய நாமத்திற்கு நான் வரும் பொழுது நான் உமக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்பதாக மோசே ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியாய் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, யாக்கோபு ஜெபித்தது போல யாக்கோபு போராடி ஜெபித்து நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று போராடி ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். Personally, that should be our desire every day. Lord, I need to have an encounter. It's pointless. Absolutely, we are wasting our time if we are coming to church and we don't get stirred. We just sing a few songs, we just shout and worship, and deep down there's no encounter with God. I think we are just wasting our times here on this earth. We need to have that encounter with God that will change us, that not only change us, but it will overflow into the marketplace, into the workplace, that we interact with people, that they see the power of God, like what Shirani had said, that they could see, yes, well and truly, this power there is a God. This is not just our imagination. The God, He exists because we have seen it. We have seen it today. That's what we need. But for that, Christians, I need to plug into that. We need to have that encounter. கர்த்தரோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை வேண்டும். கர்த்தரோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும். நமக்கு கர்த்தரோடு ஒரு நம்பிக்கை, நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். எப்படியா சிஸ்டர் ஷிராணி சொன்னது போல இந்த நாளிலே நீர் என்னோடு பேச வேண்டும் என்று அவர்கள் ஒரு உறுதியோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வந்ததனால் அதை அவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி நாமும் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும் பொழுது அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நம்பிக்கைக்குள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So please remember that from now on, let's have that desire. Lord, touch me. Lord, make me uncomfortable. Lord, I want to feel. I want to feel your power. I don't want to be just a normal Christian coming every Sunday and there's nothing, to show that there's any power or anything. No difference whatsoever. Lord, please help me. I think if, as a whole church, if we continue to do that, wouldn't this place, all these Muslims who are living around here, that they will see that we have a miracle working God. We don't have to argue with them. We don't have to say anything. They will come and see. Oh, Isa, the Son of God. He is our God because He lives. He lives. Hallelujah. ஜீவனுள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஞாயிற்றுக்கிழமை வருவதிலே பிரயோஜனம் இருக்கிறது. நாம் ஏதோ சர்வசாதாரணமாக வந்துவிட்டு போவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இதோ பாருங்கள், எத்தனையோ இடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த இடங்களை நிரப்புவதற்கு
நாம் முதலாவது கர்த்தரை அனுபவிக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இடங்களிலே இருக்கிற முஸ்லிம்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்தை வந்து நிரப்புவார்களாக. ஆமென். There are a number of us have Hindu relatives or Hindu friends. It's pointless arguing with them. It's pointless saying, oh, my God is the true God. We need to show them. We need to show them that my God, He can heal the sick. I still remember Brother Ebi sharing the testimony about his mother. When the CPM pastors came, she asked one question, can your God give me a child? And they said yes. And that's how this Hindu lady, this Hindu family became Christians. My dear brothers, we need it all over again. It's not something that's happened 50 years ago, 100 years ago. We want it to happen now, which is happening already. But we want to allow the Spirit to do more. We don't want to be comfortable. I don't want to be comfortable. The church doesn't want to be comfortable. நாம் அமைதியா இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும். எப்படியாக நாம் அனுபவிப்பதன் மூலம் இந்த நாளிலும் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி? சாட்சிகள் மூலம். அங்கிள் எபி அடிக்கடி சொல்லுவார், தன்னுடைய தாயிடம் வந்து சத்தியத்தை சொன்னவர்களிடம் அவர் கேட்டார், அந்த தாய் கேட்டார்களாம், இந்த இயேசு எனக்கு ஒரு குழந்தையை தருவாரா என்று. அவர் ஒரு குழந்தையை தரவில்லை, அவர் அநேக குழந்தையை அந்த தாய்க்கு கொடுத்து அந்த மகனில் ஒருவரை நமக்கு ஒரு பாஸ்டர். அப்படியாக நாமும் இந்த நாளிலே சாட்சியோடு எழும்ப வேண்டும். வெறும் இந்த சகோதர சகோதரிகளோடு உறவுகளோடு நாம் ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. சாட்சியோடு நாம் நிரூபிக்கும் பொழுது கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நாம் இந்த நாளிலே அப்படி நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் சும்மா கர்த்தரை வந்து சர்வசாதாரணமாக அனுபவித்து பிரயோஜனம் இல்லை. நான் அமைதியாக இருக்க விரும்பவில்லை, நான் கர்த்தருக்கென்று எழும்ப விரும்புகிறேன் என்று சகோதரர் சொல்லுகிறார். Amen. Amen. So let's quickly look at the Bible passages today. There's a lot to share, but I will, if I don't finish, I will continue it next time I speak. But I think for us to understand why we need to focus on the power of God, we need to go back to the start. Genesis, that's where when Adam sinned, everything started to go wrong. கர்த்தருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஆதாம் பாவம் செய்ய ஆரம்பித்த பொழுது எல்லாமே மாறிவிட்டது அல்லவா? Because when God made Adam and Eve, He told them in Genesis 1:28, God blessed them and said them, be fruitful and increase in number. Fill the earth and subdue it. Rule over the fish in the sea and the birds in the sky and over every living creature that moves on the ground. கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். So you can see that God was telling Adam and Eve, you are in control. You subdue them. You have dominion over the whole earth. You are in charge. So everything that I have created is under your control. And that's what God is saying. தேவன் அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆளுகைக்குரிய தன்மையை நான் உங்களுக்கு, அந்த வல்லமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். And Psalm 115 verse 16 we read, the highest heavens belong to the Lord, but the earth He has given to mankind. Right? So He gave that earth to mankind and said, you are in charge. You control it. I am giving you that authority. I am giving you that authority. That key I am giving to you. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய
அந்த கருவியை அல்லது அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 115:16 வசனம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதாவது பூமியை ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். But we know, we are so sad to read in the Bible how Adam and Eve disobeyed God and gave that key to Satan. By disobeying God, what Adam did was handing over that authority, that key to Satan. ஆதாமும் ஏவாளும் அந்த ஆளுகையை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அந்த ஆளுகைக்குரிய அந்த அதிகாரத்தினுடைய சாவியை அல்லது அதற்குரிய அந்த கருவியை அவர்கள் பிசாசிடம் கொடுத்து விட்டார்கள். எனவே அவர்கள் ஆளுகை செய்ய முடியாத அந்த ஆளுகையை அவர்கள் இழந்து விட்டார்கள். It was handed over by man. Satan didn't come and pinch it from him. He didn't come and grab it like that. But man gave it to him. Right? பிசாசாக வந்து புடுங்கிக் கொள்ளவில்லை. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினால் மனிதனாக அவர்களாகவே அந்த கருவியை, அந்த அதிகாரத்தை அவர்கள் பிசாசிடம் கொடுத்து விட்டார்கள். And that's why I think when you read when Satan came to tempt Jesus, do you remember that story? Do you remember that story when Satan came to tempt Jesus? இயேசுவை பிசாசு சோதிக்க வந்த அந்த சம்பவத்தை நீங்கள் நினைவில் கொண்டிருக்கிறீர்களா? Yes, and you know what is Satan saying? Do you know what Satan is saying? பிசாசு என்ன I'm சொல்லுகிறார்? just trying to look at the Bible verse. Is it 4:6? Matthew 4:6? Can you read that? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். No, not that one. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு அடுத்த வசனம். That's right. அடுத்த That's வசனம். right. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. All authority, it was Satan was saying, I wrote it down, I don't know where. Right, it's Matthew 28. No, it's all right. That's not the one. That's Jesus was saying. And Satan was saying, this authority was given to me. When he was speaking to Satan, Jesus, Satan was saying, this authority was given to me. Who gave it? பிசாசு சொல்லுகிறான், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And it was given to me by man. Man gave it to him. மனிதன் பிசாசிடத்தில் கொடுத்து விட்டான். Man was supposed to, he was put in the Garden of Eden, and man's what God wanted man to do was to expand that territory. That garden should get bigger and bigger and bigger. That garden would get bigger, and in the end it will be, the full earth will be the garden. கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் ஏதேனிலே வைத்து அந்த ஏதேன் தோட்டம் மிகவும் விரிவடைய வேண்டும், அது பெருக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது பூமி முழுவதும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். But you know what happened? It's the outside realm that was coming and choking the garden, and man was kicked out of the garden. வெளியிலிருந்து அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் வந்த ஒரு காரியத்தினால் மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் தள்ளப்பட்டான். And that's why Jesus came
Jesus came to put things right. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எல்லா காரியங்களையும் சரியான முறையில் செய்ய அவர் வந்தார். He came and exactly Satan was tempting him. And he was filled with the Holy Spirit and he was sent to the desert. And there Satan is coming. You have a shortcut. All you have to do is worship me. Worship me. And I will give you everything that was given to me. A shortcut. A shortcut. He was trying exactly what he tried with Adam. But he didn't win. Thank God for that. எப்படியாய் பிசாசு ஆதாமை சோதித்தது போலவே ஏவாளும் ஆதாமும் எப்படி அவர்கள் பாவத்தில் விழுந்தார்களோ அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வனாந்தரத்திலே அவன் சோதிக்கும்படியாய் வந்தான். அப்படியாகவே அவன் சோதித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெயித்தார் அல்லவா? ஹல்லேலூயா. Hallelujah. And that's why in Matthew 28 Jesus is saying to his disciples, all authority in heaven and on earth has been given to me. Therefore, this is our commission. Therefore, go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always to the very end of the age. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். And not only that, in Matthew 16:19 Jesus is saying, I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Hallelujah. Our God, Jesus, has put it all right again. He has reclaimed that authority from Satan. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்படி போல நமக்கும் அவர் கர்த்தர் எல்லா காரியங்களையும் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். Hallelujah. And Luke 10:19, I like to please read these Bible verses. I like to throw as many Bible verses as possible because it gives us life. It shows that all what we do has to be based on the Bible. Please don't go with just emotion only. It has to be the Word of God. Everything we need to get back to the Word of God. And Luke 10:19, I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏனென்றால் வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காகவும் சந்தோஷப்படுங்கள். Yeah. So when Jesus was preaching, when he came and when he was walking the earth, every time he healed someone and he preached the gospel, and he would say, as in Matthew 4:17, from that time on Jesus began to preach, repent, for the kingdom of heaven has come near. The kingdom of heaven has come near. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பூமியிலே இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் சுகப்படுத்துகிறவராக, அவர் அற்புதங்களை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே
மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். And not only that, in Matthew 12:28 we see he's saying to the Pharisees or Sadducees, but if it is by the Spirit of God that I drive out demons, then the kingdom of God has come upon you. And he's again saying the kingdom of God has come here because I am able to do it. I am bringing the kingdom of God because in this kingdom of God there's no demons. In this kingdom of God there's no sickness. In this kingdom of God there's no powerlessness. In this kingdom of God there's peace. In this kingdom of God I am the king. And he's saying when he performs miracle, when he unleashes his power upon it, and he's saying the kingdom has come because the devil has no power over it. The sickness has no power over it. The kingdom has come. The sickness has gone. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவர் பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். நாமும் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்திலே நோய்கள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே வியாதிகள் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதான குறைவு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. அதை நாம் அனுபவிக்க வேண்டும். And that's what Jesus did. And when he walked the earth, the Spirit of God was doing mighty things through him, and the heavenly realm and had a collision with the natural realm. So the the supernatural realm was colliding with the natural realm, and guess who won? The supernatural realm won. Right? The supernatural realm won. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரிசுத்த ஆவியினாலே அவர் செய்தார். அதனால் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களும் பூமியினுடைய காரியங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதே சமயத்திலே பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் வெற்றி நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. You know that when Jesus was here, I told you 2 weeks ago, I don't know if you remember, he did all those miracles. He lived his life as a human being. 2 வாரத்துக்கு முன்பதாக வியாதிகள் சுகமாகும் என்கிறதை குறித்து நான் பிரசங்கித்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 100% அவர் மனிதனாக இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். And that's what we read in Philippians chapter 2 verses 5 to 7. Jesus emptied himself of his divine privileges and power, making himself nothing so that he could become human. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். And that's why the Bible says he is the Lamb of God. Lamb has no power. Lamb has nothing. It depends entirely on the shepherd or whatever that is. The Lamb of God, he came as a man. He put his powers to a side and said, I'm not going to use it. Because I need to live, I need to be the Lamb. I am the Lamb of God. I need to live like a man. I need to live a victorious life. I need to show these people how we can live so connected with God that all these things will be possible. அவர் மனுஷனாக இருந்து மனுஷ சாயலிலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அவர் தன்னுடைய வல்லமையெல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு அவர் மனிதனாகவே வாழ்ந்து தன் மூலம் எப்படியாய் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து முடித்தார் என்பதை நமக்கு
நமக்கு செய்து காண்பித்த ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். And Hebrews 4:15 we read that he was tempted like we were, but yet he was without sin. And he was the perfect sacrifice, the lamb becoming the sacrifice. அவர் நம்மை போல பாடுகளை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவர், அவர் பாவங்களை ஜெயித்தவர். And Jesus was saying to his followers, and he was saying, look, I don't do anything by myself. I don't do anything by myself. I just see and hear what the Father is doing, and I'm just doing it. And it was done by the Holy Spirit. And he is perfectly in tune. And the Father is saying, right, let's heal this lame man. Let's heal that woman. Let's heal Lazarus. Let's bring Lazarus up. The Father is saying. And Jesus is doing that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா செய்வதையே சொல்வதையே தாம் செய்து காண்பிக்கிறவராக அவர் காணப்பட்டார். தாமாக அவர் எதையுமே செய்யவில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினதும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்தார். அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் பிதா அவருக்கு என்ன கூறினாரோ அதை மாத்திரம் செய்கிறவராக அவர் காணப்பட்டார். And that's what we read in John 5:19. John 5:19, Jesus gave them the answer. Very truly I tell you, the Son can do nothing by himself. He can do only what he sees his Father doing, because whatever the Father does, the Son also does. Isn't it beautiful that he said, whatever the Father is doing, I'm doing it. I'm perfectly in touch, perfectly in tuned with my Father, that whatever he is asking me to do, whatever I see him doing, whatever I see him saying, I'm saying it. I'm not doing it on my own. My Father and I are one. Hallelujah. யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். இப்படி இந்த வசனத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதா சொன்னதை மாத்திரம் செய்தார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் அவர் கூறினார். He did all these things through the power of the Holy Spirit. The power of the Holy Spirit, there are two things. Holy Spirit lives in us, the indwelling Spirit. As we become Christians, we are sealed when we confess that Jesus is Lord. The Holy Spirit comes in and he seals us and he lives within us. That we call the indwelling Spirit. நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நாம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து ஜீவிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தான் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்தார். But Jesus was also filled with the Holy Spirit. There's another experience called infilling of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார் என்று ஒரு காரியம் இருக்கிறது. நிரப்பப்பட்டதல் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. Are you with me on that? நீங்கள் புரிந்து கொண்டு வருகிறீர்களா? Do you want me to go a little bit deeper on that? 5:30. And basically when Jesus, the Bible says that Jesus was born, when he was born, he was the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம் கற்பந்தரித்தார். Right? கற்பந்தரித்தார்கள் மரியாள். Right. Yes. Where does it say? Okay. Jesus was conceived by the Holy Spirit. That's what Matthew 1:20 says. Okay? Matthew 1:20. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியினாலே அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே.
அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Okay, and then Acts 10:13 we read, God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். And Luke 2:40 we read, and the child Jesus grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. So we can see that Jesus, he was conceived by the Holy Spirit, and then the Holy Spirit was with him. This was the indwelling Spirit. Spirit was there. He was inside him. He was leading him. He was doing all the things through him. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினால் உண்டானார், பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டு அநேக அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி அவருக்குள் தங்கி இருந்தது, அவருக்குள் வாசம் செய்தார். But if we read, this is what you need to read. And this is in Matthew 3:16. As soon as Jesus was baptized, he went up out of the water. At that moment, heaven was opened, and he saw the Spirit of God descending like a dove and alighting on him. And Luke 4:1 we read, Jesus was full of the Holy Spirit, left the Jordan, and was led by the Spirit into wilderness. This is the power. This is the infilling of the Holy Spirit. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். So you can see there are two things, the Holy Spirit is there, he's indwelling, but Jesus he had, when he took the baptism, the power of God descended on him, and through that power we read in Acts, he went about doing good, healing the sick, and those who were oppressed by the devil. இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார். அப்படி அவர் நிரப்பப்பட்டதினால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தின்படி அவர் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினால் அவர் ஆவியானவர் அவர் கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இருக்கிறார். That's why through that power he was destroying the works of devil. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் பிசாசின் காரியங்களை அழித்தார். Where does it say in the Bible? Where does it say? Who knows the Bible verse I'm quoting now? Destroying the works of devil. Where is it? Nobody knows. Wow, I thought you know your Bible. Shall we read 1 John 3 verse 8, the second part? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பாதியில் நாம் படிப்போம். பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். To destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். And this is why Jesus came, and he was healing the sick, and he was touching the people who were oppressed with demons. He came and set them free to destroy the works of the devil. அப்படியே அவர் வியாதிகளை சுகமாக்கி நோயுள்ளவர்களை அவர் சுகமாக்கினது எப்படி என்றால் பிசாசின் கிரியைகளை அழித்து அவர் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Well, if Jesus was here to destroy the works of the devil, and he has commissioned to his followers do exactly what he has done and more, and he said, you
believers can do much more than what I have done. And that's what Paul did. Even Paul's handkerchiefs, they were placed on people, and his shadow fell on people, and they were healed. And church, we are the church. We are the bride. We are the bride, and we are supposed to reflect Jesus. We are supposed to reflect His power. We are supposed to show the world what a powerful bridegroom that we have. நாம் தான் மணவாட்டி, நாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நாம் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். நம் மூலம் வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And we can't do that on our own. Jesus needed that infilling, that power from above. And that's why Jesus said in Luke 24:49, I am going to send you what my Father has promised, but stay in the city until you have been clothed with power from on high. லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். In Acts 1:8 we see, but you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். And that's why Jesus said when he sent out his apostles, Mark 16:15-18 we read, he said to them, go into all the world and preach the gospel to all creation. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. And these signs will accompany those who believe. In my name they will drive out demons, they will speak in new tongues, they will pick up snakes with their hands, and when they drink deadly poison it will not hurt them at all. They will place their hands on sick people and they will get well. மார்க் 16 அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றான் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். You can see destroying the works of the devil. Destroy the works of the devil. நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது, பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார். We bring the kingdom of God here. When the kingdom of God collides with the natural realm, the kingdom of God prevails. Oh, shall we all stand up? I haven't finished my sermon. பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். நாம் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? I have about 12 points more about why we need signs and wonders. I'm going to share that with you next time. Why we need signs and wonders. And we have heard that to destroy the works of the devil, that they themselves show that our God is a powerful God. But I got 12 other points here. விஞ்ஞானத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அநேக 12 காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். அதை குறித்து தியானிக்க விரும்புகிறேன். வருகிற வாரங்களிலே நான் பகிர்ந்து கொள்வேன். அதை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அதை தியானிக்க வேண்டும். The Spirit of God is here amongst us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறார். And He is here to heal us. அவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மை சுகப்படுத்தும்படியாக. And He is here to touch us. நம்மை தொடும்படியாக அவர் இந்த இடத்திலே இருக்கிறார். And if you are open to Him and if you are praying, Lord touch me. Lord, touch me. I want a special touch from you, Lord. I need an encounter with you, Lord. I want to be touched. I need to be touched. I need to experience your supernatural power, Lord. I need to know you, that you exist, Lord. I need to know that you are a wonderful God, that you are a miracle working God, that you are a powerful God. I'm tired, Lord, of being just coming to church and just going without anything. Lord, help me, Lord. I need your power. Lord, fill me with your power. Fill me with the Spirit that you filled
Shall we just look to Him? அதிசயத்தின் தெய்வத்தை நாம் நோக்கி கூப்பிடுவோம். என்னை தொடும் என்று நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொருவரும் கேளுங்கள். உங்களுடைய வாய்களை திறந்து என்னை ஸ்பெஷலாக என்று தொடும் என்று கேளுங்கள். Lord, touch me. தொடுவார். கர்த்தரா தொடும் என்று கேளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே. Lord, I don't mind, Lord. Touch me, Lord. Touch me. I want to feel your power, Lord. I want to experience you in a special way, Lord. Touch me, Lord. Touch my body. Lord, touch my body. Where it's aching here, where it's hurting there, Lord. Oh, touch me, Lord. Touch me and heal me, Lord. Oh, Spirit of God, fall upon your people, Lord. As our people now, Lord, as we pray, Lord. Lord, Spirit of God, fall upon your people in a mighty way. Lord, the way that you came upon your people, oh Lord, the last few weeks, Lord, the same power. We release that same power here today. Spirit of God, have your way amongst us, Lord. Have your way amongst us, Lord. Come, Holy Spirit. Come, Holy Spirit. Come into our midst, Lord. Come into our midst and touch us, Lord. Lord, we need a special touch from you, Lord. We need a special touch, Lord. Without you, we can do nothing, Lord. Without you, we are nothing, Lord. Without you, we are powerless, Lord. Without your power, we are nothing, Lord. Lord, we don't want to be comfortable, Lord. Oh, Lord, disturb us, Lord. Disturb us, Lord. Disturb us, Lord. We don't want to be comfortable. Lord, come. Come in our midst. Come in our midst. Touch us, Lord. Touch us, Lord. Touch us, Lord. Oh, the Spirit of God, move. Lord, more of you, Lord. More of your power, Lord. More of your Spirit, Lord. More of your might, Lord. More of your, more. Oh, we need more of you, Lord. We need more of your presence, Lord. We need more of your presence. Oh, Jesus, we need more of you, Lord. We need more of you. Come into our midst. Come into our midst. Come into our midst. Come into our midst, Lord. Touch us, Lord. Touch us, Lord. Hallelujah. 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 உம்முடைய குணமாக்கும் வல்லமையானவரே, உம்முடைய மக்களை குணமாக்கட்டும். As they stand, as they pray, Lord, let your healing touch. Lord, let them experience your power right now, Lord. Right now, உம்முடைய குணமாக்கும் வல்லமையானவரை பாய்ந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வேளையில். Hallelujah. ஆண்டவரே, கட்டுக்கள் இருக்கிறவர்களே ஆண்டவரே, கட்டவிழ்க்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. We plunder hell right now. We plunder hell right now. We plunder hell right now. Oh, பலவானை கட்டுகிறோம் ஆண்டவரே. We plunder hell, Lord. Destroy the works of the devil, Lord, by the power of your Holy Spirit, by the power of your mind, Lord, by the power of your kingdom, Lord. We destroy. We have Jesus. We have the power of Jesus. Hallelujah. Hallelujah. பாரமாண்டவரே, ஆசீர்வதியுமாண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதியுமாண்டவரே, உம்முடைய மக்களை தொடுமாண்டவரே, உம்முடைய மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்துமாண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதியுமாண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதி. அவருடைய உள்ளத்தில் உள்ள கண்ணீரை காண்கிறீர்களே, கண்ணீரை துடையுமாண்டவரே, ஆண்டவரே தொடுமாண்டவரே, ஒரு புதிய தொடுகையாண்டவரே, ஒரு புதிய விசுவாசமாண்டவரே, ஒரு புதிய வல்லமையாண்டவரே, ஒரு புதிய சாட்சியை கொடுமாண்டவரே. ஓ ரபகஷி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விடுவியுமாண்டவரே. Destroy the works of the devil. Destroy the works of the devil. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Amen. உண்மையாகவே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. I hope and pray that it was a blessing to most of you. And காணிக்கை பாடலுக்கு கடந்து போகும் முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நான் சொன்னேன் நானே போன வாரம், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று எங்கெங்கே நாட்காலிகள் எல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ அதற்கு நேராக நாங்கள் கரங்களை நீட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த இடங்களுக்கு தேவன் வருகிற வாரங்களில் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். Shall we all rise to our feet, please? If you can play something, you can. கரங்களை நீட்டுங்க. நான் மாத்திரமில்லை, நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம்.
உங்களுக்கு அருகாமையில எங்கெங்க நாட்காலிகள் எம்டியா இருக்கிறது. வருகிற வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்தியா தேசத்திலிருந்து ரெவரண்ட் என் பீட்டர் என்ற ஒரு போதகர், வர்ஷிப் லீடர் ஐசாக் வில்லியம்ஸ் எடுத்து வளர்த்த தகப்பன், ஒரு போதகர், ஒரு பெரிய ஒரு சபையின் போதகர் வருகிற வாரம் it will be a healing service, சுகமளிக்கும் ஆராதனை வருகிற வாரம். உங்களுடைய அந்த நாங்க தந்த ஃபிளையர்ல ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை கூட இரவு ஜெபம் அவர் எங்களோடு, இந்த வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இருப்பார். இந்த வெள்ளிக்கிழமை பரிசுத்த ஆவியானவரை பெற விரும்புவதற்காக விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளிக்கிழமை அவர் ஜெபிக்க இருக்கிறார். சோ வெள்ளிக்கிழமை இரவும் அவருக்கு கூட்டம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போமா? கரங்களை நீட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் வாய்களை திறந்து ஜெபியுங்கள் என்னோடு சேர்ந்து. பரிசுத்த பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. ஐயா, இன்றைய ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. ஐயா, உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தை தகப்பனே எங்களால உணரக்கூடிய இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் இந்த மகிமையின் பிரசன்னத்தையும் உம்முடைய ஐயா சுகமளிக்கும் வல்லமைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் மாத்திரம் பெற்று போகாதபடிக்கு தகப்பனே, எங்களை அண்டை இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் தகப்பனே, எங்களுடைய உறவினர்கள் தகப்பனே, உம்மை அறியாமல் ஆயிரக்கணக்காய் தகப்பனே இந்த நீர்காம் பகுதியிலும் நாங்கள் வசிக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தகப்பனே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தகப்பனே ஐயா, இந்த எம்டிஆய் காலியா இருக்கிற ஒவ்வொரு நாட்காலிகளிலும் தகப்பனே ஐயா, மேலே கீழே தகப்பனே எங்கெங்க வெற்றிடமா இருக்கிறதோ அந்த இடங்களில் நீர் தகப்பனே ஐயா, ஜனங்கள் எங்களுக்கு காட்டும். நாங்கள் அவர்களை அழைத்து வர வேண்டும் தகப்பனே. அழைத்து வந்து தகப்பனே இந்த நாட்காலிகளை நிரப்ப வேண்டும் தகப்பனே. உமது நாமத்தின் மகிமைக்காக, உமது ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஐயா, அங்கே அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஐயா சுகம் கிடைக்க வேண்டும் தகப்பனே. பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் தகப்பனே. அதற்காக தான் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஓரவர சிவனவரவர சிவனவர மக்களவர சிவனவர இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஐயா, எங்கள் கரங்களை நீட்டுகிறோம். எந்தெந்த பகுதிகளில் தகப்பனே ஐயா, எங்கெங்கே தகப்பனே ஐயா நாட்காலிகள் எம்டியா இருக்கிறதோ அதுக்கு நேராக எங்கள் கரங்களை நீட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்காலிகள் எம்டியா இருப்பது அல்ல தகப்பனே. நீர் ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும், ஆத்துமாக்களை எங்களுக்கு காட்டும், அவர்களை அழைக்கிறதுக்கு எங்களுக்கு பலனை தாரும், தெய்வீக ஞானத்தை தாரும், தேவ கிருபைகளை தாரும், விசுவாசத்தை தாரும். எல்லா பயத்தையும் எடுத்து போடும் தகப்பனே, கலக்கங்களை எடுத்து போடும் தகப்பனே ஐயா, பக்கத்தை எடுத்து போடும் தகப்பனே. தைரியத்தோடு உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தைரியமாய் தகப்பனே, ஜனங்களை விசுவாசத்தோடு தகப்பனே இங்கே வாருங்கள், இயேசு சுகம் தருவார். இங்கே வாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இங்கே வாருங்கள், இயேசு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று தகப்பனே நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு ஜெபத்தோடு தகப்பனே வருகிற வாரங்கள் ஜனங்களை அழைக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். காணிக்கிறோம். Israel,
நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மகிமையின் பிரசனம் நீரும் எங்களோடு இன்றைக்கு கூட இருந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் எங்களுடைய விசுவாசம் பலப்பட எங்களுக்கு கிருபைதான். Father, we pray that as we have heard the word, our faith will be built upon you. ஐயா, நாங்கள் இன்னும் உங்கள் வளர எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கப்புறே சகோதரி ரஞ்சினிக்கு நீ சுகத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, சகோதரன் ரஜீவுக்கு ஒரு பெரிய ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி தெய்வாடைய சகோதரிக்கு நீ ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஐயா, இங்க வேறு யார் யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் நீ சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற ஜனங்களை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Now may grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all evermore. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை. Amen. Amen. God bless you all.